Hello everyone, welcome to NCS Academy. இந்த வீடியோவில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதல் கொஸ்டின் பார்த்திங்கன்னா இது நீட் எக்ஸாமில் வந்திருக்கு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் ப்ரொவைட் ஹெல்ப்ஃபுல் இன் ப்ரெசர்விங் போலன் ஆஸ் ஃபாசில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த போலன் ஃபாசிலாக ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா த ரைட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது ஸ்போரோபொலினின் தான் சொல்கிறாங்க. ஸ்போரோபொலினின் இஸ் ரைட் ஆப்ஷன். இதுதான் அது ஹெல்ப்ஃபுல் பண்ணுது. ஏன்னா இந்த போலன் கிரைன்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸைன் அதில் இந்த மெட்டீரியல் இருக்குது. எக்ஸைன் ஆஃப் போலன் கிரைன் இஸ் மேட் ஆஃப் highly resistant fatty substances called sporopollen, which is not degraded by any enzyme. High temperature, strong acids or strong alkaline. Hence pollen grains are well preserved as microfossils. ஸோ இந்த ஸ்போரோபொலினின் எக்ஸைனில் இருந்துக்கிட்டு அதுதான் இதை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் எய்ம்ஸில் கேட்கப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பிளைடி ஆஃப் எண்டோதீசியம், மைக்ரோஸ்போர் மதர் செல், அதேமாதிரி டபிட்டம் அண்டு மைக்ரோஸ்போர்ஸ் இஸ் ரெஸ்பெக்டிவ்லி. இதனுடைய பிளைடி நேச்சரை கேட்டிருக்காங்க. எண்டோதீசியம் அப்படின்னா 2n டிப்ளாய்டு கண்டிஷன், மைக்ரோஸ்போர் மதர் செல் ஆல்சோ டிப்ளாய்டு 2n கண்டிஷன், அதுமாதிரி டபிட்டம் ஆல்சோ டிப்ளாய்டு கண்டிஷன், மைக்ரோஸ்போர் ஹாப்ளாய்டு இன் நேச்சர். ஸோ இது எந்த ஆப்ஷனில் வருது அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ. ஸோ ரைட் ஆன்சர் இதுதான், பிளைட் இன் நேச்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது நீட் எக்ஸாமில் கேட்கப்பட்டது தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 4 ஆப்ஷனில் தேர்ட் ஆப்ஷன் டபிட்டம் ஹெல்ப்ஸ் இன் டெகிசன்ஸ் ஆஃப் ஆந்தன் கொடுத்துருக்கு. ஸோ டபிட்டனுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியும், நரிஷ்மெண்ட் டு த டெவலப்பிங். ஸோ இது நாட் கரெக்ட். டபிட்டம் இஸ் த இன்னர்மோஸ்ட் வால் லேயர் ஆஃப் மைக்ரோஸ்பொராஞ்சியம் தட் நரிஷஸ் டெவலப்பிங் போலன் கிரைன்ஸ். ஸோ அது டெகிஸ் பண்ணாது, அது க்ரோத்துக்கு தான், மைக்ரோஸ்போர் ஃபார்மேஷனுக்கு தான் அது யூஸ் ஆகுது. ஸோ அதுதான் நாட் கரெக்ட். மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டு. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது எய்ம்ஸில் கேட்டிருக்கிறாங்க. த போலன் கிரைன்ஸ் ஆஃப் ரைஸ் அண்ட் வீட் லாஸ் தேர் விசிபிலிட்டி இன் டேஷ் மினிட்ஸ் ஆஃப் தேர் ரிலீசஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வயபிலிட்டி எப்போ லூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்டர் 30 மினிட்ஸ் தான். ஸோ ரைட் ஆப்ஷன் ஏ. த போலன் வயபிலிட்டி இஸ் த பீரியட் ஃபார் விச் போலன் கிரைன்ஸ் retain the ability to germinate. It is 30 minutes in rice and wheat. நெக்ஸ்ட் ஏஎம்யூவில் கேட்கப்பட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். த ஃபைப்ரஸ் பேண்ட்ஸ் டெவலப் ஃப்ரம் செல்ஸ் ஆஃப் ஆந்தர் வால் லேயர் இஸ் நோன் அஸ் எண்டோதீசியம். இஸ் த ரைட் ஆன்சர். ஃபைப்ரஸ் பேண்ட்ஸ் இதில் தான் டெவலப் ஆகுது. நெக்ஸ்ட் ஏஎம்யூவில் கேட்கப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். த ஐசோபைலேட்ரல் டைப் ஆஃப் மைக்ரோஸ்போர்ஸ் அரேஞ்ச்மெண்ட் இன் tetrad is present in zeamys. Next AIPMTல கேட்கப்பட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். போத் ஆட்டோகாமி அண்டு ஜெட்டினோகாமி ஆர் ப்ரிவெண்டட் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ரெண்டுமே ப்ரிவெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா பப்பாயா தான் ரைட் ஆன்சர்.
ஏன் பப்பாயா ரைட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, in autogamy pollen flies on usually pollen grains stick onto the stigma of the same flower. Autogamy பொறுத்தளவுக்கு. While heterogamy, pollen from a flower fall on the stigma of some other flower or the same plant. Papaya is a dioecious plant. Thus, both autogamy and heterogamy are prevented in it. நெக்ஸ்ட்டு ஏஐபிஎம்டியில் கேட்கப்பட்ட இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலன் டேப்லெட்ஸ் ஆர் அவைலபிள் இன் த மார்க்கெட் ஃபார், இதுக்காக போலன் டேப்லெட் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ளிமெண்டிங் ஃபுட்டு. இட்ஸ் ரைட் ஆன்சர். Pollen grains are believed to be rich in nutrient, especially protein. ப்ரோட்டீனுடைய பர்சன்டேஜ் 7 to 26% இருக்குன்றாங்க. அதேமாரி கார்போஹைட்ரேட் பார்த்தீங்கன்னாக்கா 24 to 48% இருக்குது அப்படின்றாங்க. ஃபேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.9 to 14.5% இருக்குது. த நியூட்ரியன்ட் வேல்யூ திஸ் போலன் கிரைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான். தே ஆர் டேக்கன் ஆஸ் டேப்லெட் ஆர் சிரப் to improve the health and enhance performance of athletes and race horses அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ளிமெண்டிங் ஃபுட்டு போலன் டேப்லெட் அப்படிங்கிறது ரைட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு எய்ம்ஸில் கேட்கப்பட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஹவு மெனி ஹேப்ளாய்ட் நியூக்ளியை ஆர் ப்ரெசன்ட் இன் எ மெச்சூர்ட் போலன் கிரைன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹேப்ளாய்ட் நியூக்ளியை 2. The right answer. நெக்ஸ்ட்டு ஏஎம்யூவில் கேட்கப்பட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா, an immature male gametophyte differ from a mature male gametophyte in that it அப்படின்னு கேட்டிருக்காங்க. இம்மெச்சூர் மேல் கேமெட்டோஃபைட் அதேமாரி மெச்சூர் மேல் கேமெட்டோஃபைட் இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, has not yet germinate and its generative cells has not divided into 2 male gametes. It's the right answer. Next, NEETல கேட்கப்பட்ட ஒரு important question. Which one of the following statement is correct? Among the 4, tapetum nourishes the developing pollen. The right answer. A microsporangium is generally surrounded by 4 walls. The outer wall layers. The epidermis, endothelium, middle layer and tapetum. These are the 4 wall layers. The outer 3 wall layers perform the functions of protection. இந்த எபிடெர்மிஸும் எண்டோதீசியமும் மிடில் லேயரும் பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஃபங்க்ஷனை கொடுக்குது. அதை இன்னர் மோஸ்ட் லேயர்னு சொல்கிறோம் இல்லையா, அதை பார்த்திங்கனாக்கா நரிஷ் த டெவலப்பிங் போலன் கிரைன்ஸ். அதுதான். நெக்ஸ்ட் எய்ம்ஸ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி, அக்கரன்ஸ் ஆஃப் ட்ரிப்ளாய்டு பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்கேன். இது பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா ஆஞ்சியோஸ்பெர்ம் பிளான்ட்ஸில் தான், அங்கே தான் வந்து ட்ரிப்ளாய்டு, ஏன்னா டபுள் ஃபெர்டிலைசேஷன் அங்கே தான் நடக்குது. ஸோ ரைட் ஆப்ஷன் வந்து சி. ட்ரிபிள் ஃபியூஷன் ப்ராசஸ் அங்கே தான் நடக்குது. ஸோ அதனால தான் அந்த ட்ரிப்ளாய்டு பிரைமரி எண்டோஸ்பெர்ம் அங்கே ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஏஐபிஎம்டியில் கேட்கப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் அப்படின்னு கேட்டிருங்க. அமாங் த 4, த ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் ராங். when pollen is shed at 2-celled stage, double fertilization does not take place சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னாக்கா, in 60% of flowering plants,
The pollen grains are shed at two cell stage only, namely tube cell and generative cells. ரெண்டு செல் ஸ்டேஜில் தான் அது வந்து ஷெட் ஆகுது. ஃபர்தர் டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் கேமெட் ஆஃப் ஒயிட், அதாவது pollen grain டெவலப்மெண்ட்டுங்கிறது அக்கர்ஸ் ஆன் த ஸ்டிக்மா. இந்த டூ செல் ஸ்டேஜில் தான் ஸ்டிக்மா ரீச் ஆகுது. Pollen grains gives rise to pollen tube which absorb nourishment from the cells of style for its growth. அதுமாதிரி ஜெனரேட்டிவ் செல்லுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா டிவைட் இன்டு டு கிவ்ஸ் ரைஸ் டு டூ மேல் கேமிட்ஸ். ஜெனரேட்டிவ் செல் வந்து ரெண்டாக டிவைட் ஆகி ரெண்டு மேல் கேமிட்டை ஃபார்ம் பண்ணுது. அவுட் ஆஃப் தீஸ் ஒன் ஃபியூசஸ் வித் த எக் டு ஃபார்ம் டிப்ளாய்டு சைகோட். அது மாதிரி இன்னொரு மேல் கேமிட்டை பார்த்தீங்கன்னாக்கா second male gamete fuses with the two haploid polar nuclei or diploid secondary nucleus of the central cells to form the primary endosperm nucleus. These two act as fertilizations occurs in the same embryo sac. ரெண்டு fertilization இந்த embryo sac நடக்குது and referred to as double fertilization சொல்கிறாங்க. இதை தான் வந்து double fertilization சொல்கிறாங்க. ஸோ ரைட் ஆப்ஷன் இதுதான். AEPMTயில் கேட்குற இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், an organic substance that can withstand environmental extremes and cannot be degraded by any enzyme. அது என்ன சப்ஸ்டன்ஸ்னு கேட்குறாங்க. அது எது வந்து எதாலையும் டிஸ்டர்ப் ஆகாத ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஸ்போரோபொலினின். இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினில் நம்ம பார்த்துருக்குறோம். போலன் கிரைனில் எக்ஸைனில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ், அதுக்கு பேர் வந்து ஸ்போரோபொலினின். அதுதான் ஃபாசில் ஃபார்மேஷனுக்கு அது வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி படித்தோம். ஸோ இதுதான் ரைட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் நீட்டில் கேட்கப்பட்ட இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பெரிஸ்பர்ம்ஸ் டிஃபர்ஸ் ஃப்ரம் எண்டோஸ்பர்ம்ஸ் இன் பீயிங் ஏ டிப்ளாய்ட் டிஷ்யூ. த ரைட் ஆன்சர். எப்படி பெரிஸ்பர்ம் வந்து எண்டோஸ்பர்மில் டிஃபர் ஆகுது அப்படின்னாக்கா அது டிப்ளாய்ட் டிஷ்யூவாக இருக்கிறதுனால தான். Both the perisperms and endosperms are nucleolus. Perisperms is residual persistent nucellus of seed formed prior to fertilization, while endosperm develops when one of the sperm cells fuses with the two haploid polar nuclei. endospermங்கிறது sperm cells வந்து டூ ஹேப்ளாய்ட் போலார் நியூக்ளியோட ஃபியூஸ் ஆகி ஃபார்ம் ஆகக்கூடியது. அதே வந்து பெரிஸ்பர்ம்ங்கிறது பிஃபோர் ஃபெர்டிலைசேஷன்ஸ் சொல்கிறாங்க, இந்த ப்ரியர் டு ஃபெர்டிலைசேஷன் சொல்லியிருக்காங்க. தஸ் பெரிஸ்பர்ம் இஸ் டிப்ளாய்ட் while endosperm is a triploid tissue. endospermங்கிறது ட்ரிப்ளாய்டு, பெரிஸ்பர்ம்ங்கிறது டிப்ளாய்டு. ஸோ அதில் தான் டிஃபர் ஆகுது அப்படின்றாங்க.